பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதனவே. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் டாக்டர் சைதை ராஜா அன்போடு பேசுகிறேன். இந்த எபிசோடில் நம்ம வழக்கமான ஒரு ஜென்ரல் மெத்தட், வழக்கமான பாணியிலிருந்து புதிய மெத்தடாக அட்சய லக்ன பத்ததி என்ற முறையில் ஒரு ஜோதிடத்தை ஆய்வு செய்ய போகிறோம். ஒரு ஜாதகத்தை இந்த அட்சய லக்ன பத்ததி என்ற ஜோதிடத்தை எனக்கு கற்றுத்தந்த உயர்திரு பொது உடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு 5 மாதத்திற்கு முன்னர் ஒரு பெரியவர் வந்தார். தன்னுடைய மகனுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய டேட் ஆஃப் பர்த்து 11/4/2000 இரவு 1:05. ஜாதகத்தை ஜென்ரேட் செய்து பார்க்கும்பொழுது மகர லக்னம் பிறப்பு லக்னமாக வந்தது. ஏஎல்பி லக்னம் வளரும் லக்னம் மீன லக்னமாக வந்தது. கிரக நிலைகளை பார்ப்போம். மேஷத்தில் செவ்வாய், குரு, சனி. மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் ராகு, மகரத்தில் கேது, பிறப்பு லக்னமும் மகரம். மீனம் ஏஎல்பி லக்னம் வளரும் லக்னம், சூரியன், புதன், சுக்கிரன் இருக்கிறார்கள். இப்போது இந்த ஜாதகத்துக்கு நம்ம பலன் சொன்னோம். எப்படி சொன்னோன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்குது, பெல் பட்டன் இருக்குது. ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இப்போது இந்த பையனுக்கு ஆண்மகன், இவனுடைய லக்னம் பிறப்பு லக்னம் மகரம், வளரும் லக்னமாக மீனம் சென்று கொண்டு இருக்கிறது. இந்த மீனம் அப்படின்னும் பொழுது 3வது ராசியாக வருகிறது. அப்போது ஜாதகர் படிக்கிறார், முயற்சி செய்கிறார். தன்னுடைய முயற்சியால் அவர், ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி தானே, படிக்கக்கூடிய காலகட்டம், வேலை வாய்ப்புகள் தேடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இந்த 10 ஆண்டு இயக்கக்கூடிய ஏஎல்பி லக்ன மீனம், அதனுடைய அதிபதி குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கார். இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். நட்சத்திர புள்ளி உத்திரட்டாதி 4ஆம் பாதம் போயிட்டுருக்கு. இந்த உத்திரட்டாதி 4 அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவானுடைய நட்சத்திரம். அந்த சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கார். இருக்கலாமா? இருக்கலாம். இவர் வரும்பொழுது இந்த ராசி என்ன ராசியில் பிறந்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் பிறந்திருக்கார். மிதுன ராசிக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு. ஸோ அஷ்டமத்து சனி போனால் அதுவும் இந்த வயசு ஒரு பார்த்திங்கன்னா 23 வயசுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதாவது வண்டியில் போகும்போதோ இல்லை உடல் ரீதியாக பிரச்சனைகளோ வர வேண்டிய ஒரு சூழல். வண்டியில் போகும்போது ஏதாவது கீழே விழலாம், இல்லை உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு, இல்லை படிக்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், அசிங்கம் அவமானங்கள் ஏற்படலாம். அஷ்டமத்து சனி இல்லை என்னங்க, எதாவது கீழே விழுந்துட்டாரா, இல்லை அடிபட்டுதா, இல்லை ஆசு அப்படின்னு நம்ம கேட்டோம். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. ஏஎல்பி நட்சத்திர புள்ளி உத்திரட்டாதி 4 போகுது. ராகு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த உயர்கல்வி ஏஎல்பி படித்தவங்களுக்கு நல்லா சூட்சமாக தெரியும் கண்டிப்பாக. அப்போது இந்த ராகு 5ல் இருக்கிறதால இவர் கண்டிப்பாக கீழே விழுந்து அடிபட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆமாங்க, ஜாதகர் கீழே விழுந்து அடிபட்டார்.
இவரை பொறுத்தவரையிலையும் இப்போது பரவாயில்ல, மேற்கொண்டு இவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டாங்க. ஏழ்வி லக்னாதிபதி குரு 2ல் இருக்கார். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மீனத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். அப்போது அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்குது. இவர் என்ன விளையாட்டுத்துறையில் இருக்காரா இல்லை வேறு ஏதாவது மியூசிக் அப்படி எதுவும் இருக்காருன்னு கேட்டால் அப்புறம் பிளேயராக இருக்கார், வாலிபால் பிளேயர் அப்படின்னு சொன்னாங்க. இவரை பொறுத்தவரையிலையும் இப்போது அடிபட்டு இப்போ சரியாகி, அதான் ஆப்ரேஷன் கூட நடந்திருக்கு முட்டியில், இப்போ சரியாகிருக்கு. மேற்கொண்டு இவர் விளையாட்டுத்துறையில் இவர் தொடர்ந்து ஈடுபட முடியுமா, சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய பராக்கிரமசாலியான 3ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் லக்னத்தில் நல்ல உச்ச நிலையில் இருக்கிறார். அப்போ அவருடைய முயற்சி வெற்றியை தேடித்தரும். இந்த உத்திரட்டாதி 4ஆம் பாதம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு எங்கே வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிகத்தில் D9 போகுது, நவாம்ச புள்ளி. அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம் வரும். ரேவதி நட்சத்திர புள்ளி வரும்பொழுது தனுசு நவாம்சம் D9 செல்லும், நவாம்ச புள்ளி. அதனுடைய அதிபதி புதன் ஏழ்வி லக்னம் மீன லக்னத்திலே இருக்கார். அப்போது இவருக்கு ரேவதி 1ஆம் பாதம். இப்போ உத்திரட்டாதி எது வரைக்கும் இயங்குது அப்படின்னா 31/12/2024 வரைக்கும் ஏழ்வி நட்சத்திரம் உத்திரட்டாதி இயங்குது. அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம் வருகிறது. அந்த ரேவதி நட்சத்திரம் வரும்பொழுது இவர் ஃபிசிக்கலி ஃபிட்டாகி தயாராகிடுவார். தொடர்ந்து இவர் விளையாட்டில் ஈடுபாடு காட்டுவார் அப்படின்னு நம்ம சொன்னோம். அவங்க சந்தோஷமாக போனாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கம்ப்ளைண்ட் பாக்ஸில் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணுன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து போடுங்க, கேள்வி கேளுங்க. கம்ப்ளைண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா இலவசமாகவே அடுத்த வாரம் உங்களுக்கு இந்த ஜாதகத்தை எடுத்து நீங்கள் அனுப்பிய ஜாதகம் இலவசமாக நாங்கள் வெளியிடுவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.